ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோவும் கூட. இந்த மசாலா பூரியை நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயம் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டை நம்ம வீட்லேயே கொண்டு வந்துடலாம். இந்த மசாலா பூரி ரெசிபிக்கு நான் வெள்ளை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே ரெசிபியை பச்சை பட்டாணி வச்சும் செய்யலாம். இந்த மசாலா பூரி சாட் செய்கிற விதம் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட பீஃப் சுண்டல் கிரேவி செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து இன்னும் கூட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்து செய்வோம். இந்த மசாலா பூரிக்கு மேலே சேர்க்குற டாப்பிங்ஸ் வந்துட்டு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவன கேரட், ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சட்னி, டேமரின் சட்னி, சாட் மசாலா, அதுக்கப்புறமா சேவ், அதுக்கப்புறமா காரா பூந்தி, இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுவையான மசாலா பூரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா பூரி செய்கிறதுக்கு நான் இங்கே அரை கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணியை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கிற வெள்ளை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து 4 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் நம்ம உருளைக்கிழங்கை மட்டும் மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம மசாலா பூரி செய்கிறதுக்கு ஒரு கிரேவி தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா 1 மராத்தி மொக்கு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் இப்போ 1 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இதில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா ஆறுனதும் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காய விழுதையும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மிதமான சூட்டில் இந்த மசாலாவை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் இதில் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொடி வகைகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கினா சரியாக இருக்கும். பொடி வகைகளோட பச்சை வாசனம் போனதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பிச்சதும் இதை மூடி போட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பூரிக்கு தேவையான கிரேவி வந்து ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும்ன்றதால நான் ரொம்ப தண்ணி சேர்த்துக்கல. இப்போ நம்ம மசாலா பூரியை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வீட்லேயே செஞ்ச பூரிஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பூரிஸ் வந்துட்டு ரெடிமேடாகவும் உங்களுக்கு கிடைக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பூரி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 4லேருந்து 5 பூரிஸை வந்து நொறுக்கி வச்சுக்கோங்க. இது மேலே இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவை வந்து 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
இது மேலே இப்போ நம்ம டாப்பிங் சேர்த்துக்கலாம். துருவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறமா சாட் மசாலா, டாமரின் சட்னி, அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக சேவ் சேர்த்து நம்ம பரிமாறலாம். இந்த மசாலா பூரி மேலே சேர்க்குற டாப்பிங்ஸ் வந்துட்டு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூந்தி பிடிக்குன்னா நீங்கள் பூந்தி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு அந்த க்ரீன் சட்னி பிடிக்குன்னா நீங்கள் க்ரீன் சட்னி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம மசாலா பூரியை பரிமாறலாம். இந்த மசாலா பூரி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.